கைஸ் 10th நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருந்த லாஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் யூனிட்டோட கிரியேட்டிவ் ஒன் மார்க்ஸ் எங்கெங்க இருந்தெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புக்லயே மார்க் பண்ணி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா. ஸோ அதோட வரிசையா இப்போ வந்து நம்ம தேர்ட் யூனிட்டுக்கான கிரியேட்டிவ் ஒன் மார்க்ஸ் என்னெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் ஒன் மார்க்ல ஃபுல் மார்க் உங்களால எடுக்க முடியும். ஏன்னா 3ல இருந்து 4 ஒன் மார்க் வந்து கிரியேட்டிவ் எப்பயுமே வந்து கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ ஸ்பெஷலா ரெடி பண்ணி போட்டுட்டு இருக்கோம். புக்லயே மார்க் பண்ணி காட்டுறோம் பாருங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் விருந்து போற்றுதும். ஓகே. தம் வீட்டிற்கு வரும் விருந்தினரை முகமலர்ச்சியோடு வரவேற்று உண்ண உணவும் இருக்க இடமும் கொடுத்து அன்பு பாராட்டுவதே விருந்தோம்பல். விருந்தோம்பல் அப்படின்னு நம்ம எழுதணும். ஓகே, விருந்தோம்பல் என்றால் என்ன, ஒரு 2 மார்க் கொஸ்டினாவும் கேட்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி தம் வீட்டிற்கு வரும் விருந்தினரை முகமலர்ச்சியோடு வரவேற்று உண்ண உணவு இருக்க இடமும் கொடுத்து அன்பு பாராட்டுவது டேஷ் எனப்படும் அப்படின்னு கேட்கலாம். அப்ப விருந்தோம்பல் அப்படின்னு நம்ம எழுதணும். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, விருந்தே புதுமை என கூறும் நூல் சரி அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொல்காப்பியர். விருந்தே புதுமை அப்படின்னு சொன்னவர் யாருன்னா தொல்காப்பியர். ஓகே. விருந்தினரை போற்றுதல் இல்லற கடமையாக இருந்தது என காட்டும் நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருக்குறள். அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா மோப்ப குலையும் அனிச்சம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, கோவலனை பிரிந்து வாழும் கண்ணகி அவனை பிரிந்ததை விட விருந்தினரை போற்ற முடியாத நிலையை எண்ணி வருந்துவதாக இளங்கோவடிகள் வந்து சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா. அதே மாதிரி கல்வியும் செல்வம் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்தனர் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா கம்பர். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. உண்டால் அம்மை உலகம் இந்திரர் அமிழ்தம் ஏய்வது ஆயினும் இனிது என தம்மியர் உண்டலும் இளரே. இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா புறநானூறு. காலின் 7 அடி பின் சென்று இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா பொருணர் ஆற்றுப்படை. இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் பொருணர் ஆற்றுப்படை. ஓகே. அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் இந்நூல் சரி இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நற்றிணை. ஓகே. பாருங்க, வறிய நிலையிலும் எவ்வளியிலும் என்று ஓகே. தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த திணையை உரலிட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்தால் தலைவி அப்படின்னு சொன்ன நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா புறநானூறு. அதே மாதிரி முந்தின நாள் வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் ஈர்ப்பினால் செய்த தன் பழைய வாளை பணயம் வைத்தான் தலைவன். மறுநாளும் விருந்தினர் வந்ததால் தன் கருங்கோட்டு சீரியாலை பணயம் வைத்து விருந்தளித்தான் தலைவன் அப்படின்னு சொன்ன நூல் எதுனா புறநானூறு தான். ஸோ தலைவன் தலைவியை பத்தி விருந்து போட்டதை பத்தி சொல்லியிருந்தாங்கன்னா அது வந்து புறநானூறா தான் இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நேதல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீனும் கரியும் உணவு கொடுத்தனர் அப்படின்னு சொன்ன நூல் சிறுபான்றாற்றுப்படை. ஓகே. இந்த பாடல் பாருங்க, இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருக்கிறது பிரியர்களின் நீல் சரடு. இதை சொன்னது யாருன்னா அம்சப்பிரியா. பலர் புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் ஒளிரோ. அதாவது பல பேர் வரக்கூடிய அளவுக்கு பெருசா இருக்கக்கூடிய வாசலை சாத்துறதுக்கு முன்னாடி இன்னும் சாப்பிடாம யாராவது இருக்கீங்களான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் கதவை சாத்துவாங்க அப்படின்னு சொன்ன நூல் எதுனா குறுந்தொகை. ஓகே. மோஸ்டா இதுல வந்து 1 மார்க்ஸ் அவ்வளவுதான். அடுத்து தெரிந்து கொள்வோம் பாக்ஸ் பாருங்க. வாழை இலை விருந்து இருக்கு இல்லைங்களா. இதுல ஒண்ணும் பெருசா இருக்காது. இங்க கீழே இப்படி பாருங்க, எத்திசையும் புகழ் மணக்க வாழை இலை விருந்து ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவின் மினிசோட்டா தமிழ் சங்கத்துல தான் வாழை இலை விருந்து வந்து கொண்டாடுறாங்களாம். இங்க என்னென்னலாம் கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முருங்கைக்காய் சாம்பார், மோர் குழம்பு, வேப்பம்பூ ரசம், இந்த மாதிரி நிறைய வைப்பாங்களா. ஓகேங்களா. இது ஒரு 1 மார்க் கொஸ்டின், இதை மார்க் பண்ணிக்கோங்க. வாழை இலை விருந்து விழா கொண்டாடப்படும் இடம் அப்படின்னா அமெரிக்காவின் மினிசோட்டா தமிழ் சங்கம். இந்த லெசன்ல இருக்கக்கூடிய அவ்வளவுதான். அடுத்து காசி காண்டம். காசி காண்டம் நூலோட ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா அதிவீரராம பாண்டியன். இதுல சொல்லும் பொருளும் படிச்சுக்கோங்க. எதிரின் அப்படின்னா வந்தால், திருந்தர நோக்கல் அப்படின்னா மகிழ்ச்சியாக பார்த்தல், செப்பல் அப்படின்னா கூறுதல், அருகிற அப்படின்னா அருகில், முகமன் அப்படின்னா ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள். ஓகே. இதில் நமக்கு அடிஷ்னலா கேட்கக்கூடிய 1 மார்க்ஸ்னா இதை நோட் பண்ணிக்கோங்க.
ஒப்புடன் முகம் மலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூழிட்டால் உண்பதே அமிர்தம் ஆகும். முப்பழமோடு பால் அன்னம் முகம் கடுத்து இடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும்பசி ஆகும் தானே அப்படின்னு சொன்னது யாருன்னா விவேக சிந்தாமணி. ஓகே, இங்க உங்களுக்கு இருக்கும் பாருங்க. காசி காண்டம் என்பது யாது அப்படின்னா காசி நகரத்தின் பெருமையை கூறும் நூல். புக் பேக் தான் இருந்தாலும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காசி காண்டத்தின் பாட்டுடை தலைவர் யார் அப்படின்னா அதிவீர ராம பாண்டியர். அவர் தான் வந்து ஹீரோவை வச்சு பாடியிருப்பாங்க. காசி காண்டம் என்னும் இவரோட படைப்புல மற்றொரு நூல் என்னன்னா வெற்றி வேர்க்கை. இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா நருந்தொகை. நருந்தொகை என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா வெற்றி வேர்க்கை. இல்லைன்னா வெற்றி வேர்க்கை என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நருந்தொகை. சீவலமாறன் என்ற பட்ட பெயர் பெற்றவர் யார் அப்படின்னா அதிவீர ராம பாண்டியன். இல்லைன்னா அதிவீர ராம பாண்டியனுடைய பட்ட பெயர் என்ன அப்படின்னா சீவலமாறன். எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். அடுத்து முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ். இதுல பாருங்க, அசும்பிய அப்படின்னா ஒளி வீசுகிற, பண்டி அப்படின்னா வயிறு, உச்சி அப்படின்னா தலையுச்சி கொண்டை. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து குண்டலமும் குலைக்காதும் அப்படின்னா வெளிப்படையா வந்ததுனால எண்ணுமை. அதுவே உம்முங்கிறது குண்டலம் குலைக்காது அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா அது வந்து உண்மை. ஆடுக அப்படிங்கிறது வியங்கோல். கா சவுண்ட் வந்தாவே வியங்கோல் வினைமுற்று விகுதி தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் வந்து நமக்கு எந்த பருவம் கொடுத்துருக்காங்கன்னா செங்கேரி பருவம். இதோட ஆசிரியர்னா குமரகுருபரர். இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, செங்கீரை பருவம் என்பது யாது அப்படின்னா குழந்தைகளுடைய 5 முதல் 6 மாதங்கள்ல இருக்கக்கூடிய பருவத்தை தான் குழந்தை பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இங்க இருக்கு பாருங்க, சிலம்பு கிங்கிணி அப்படிங்கிறது காலில் அணியக்கூடியது. சிலம்பு கிங்கிணி காலில் போடக்கூடியது. அரைஞான் அப்படிங்கிறது இடுப்புல அணியக்கூடியது. அதான் இடையும் கொடுத்துருக்காங்க. சுட்டி அப்படின்னா நெத்தி சுட்டி சொல்லுவாங்க இல்லையா, அப்ப நெற்றியில் அணியக்கூடியது. குண்டலம் அப்படின்னா காதுல போடக்கூடியது, குலையினால காதுல போடக்கூடியதுதான். சூளி அப்படின்னா நெத்தியில் தலையில் அணியக்கூடிய ஒரு ஆபரணம். ஓகேங்களா. பாருங்க, முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழின் ஆசிரியர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குமரகுருபரர். இது டேஷ் நூல்களுள் ஒன்று அப்படின்னா சிற்றிலக்கிய நூல்கள், 96 வகை சிற்றிலக்கிய நூல்கள் ஒன்று அப்படிங்கிற நம்ம எழுதிக்கணும். முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் இரு வகைப்படும். அவை யாவை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்பார் பிள்ளை தமிழ், பெண்பார் பிள்ளை தமிழ் அப்படின்னு நம்ம எழுதிடலாம். குமரகுருபரர் டேஷ் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னா 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஓகே, அதுக்கப்புறம் இவரோட நூல்கள் வந்து பார்த்துக்கோங்க. கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்மணி கோவை, இதெல்லாமே இவர் எழுதின நூல்கள் தான். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து கோகுலபுரத்து மக்கள் அப்படிங்கிறது நமக்கு துணை பாடம் இல்லைங்க இல்லையா. ஸோ அதனால இதுல இருந்து 1 மார்க் கேட்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி, கேட்கவும் மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம ஒரு சின்ன 1 மார்க்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். கோகுலபுரத்து மக்கள் புதினத்தின் ஆசிரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கி ராஜநாராயணன். கீரா அப்படின்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க. கீரா சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1991. இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கரிசல் வட்டார சொல்லகராதி அப்படிங்கிற இதை உருவாக்குனது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கி ராஜநாராயணன், இல்லைன்னா கீரா அப்படின்னு சொல்லலாம். கரிசல் இலக்கியம் என்னும் புனைக்கதையின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டாலும் கீரா தான். அடுத்து தொகை நிலை தொடர்கள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்பயும் போல 2 மார்க்ஸா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 1 மார்க்ஸும் சம்டைம்ஸ் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ப்பாகன் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒருபும் பயணம் உடன் தொகை. ஏன்னா இது தேரே உடைய பாகன் அப்படின்னு பிரிக்கணும். வீசு தென்றல் அப்படிங்கிறப்ப வீசும் தென்றல், வீசிய தென்றல், வீசுகின்ற தென்றல் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆ பிரிங்கிறதுனால இது வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. பண்பு தொகைன்னா நமக்கு தெரியும், மை விகுதி வந்து இடையில வரும். எப்படின்னா நிறம், வடிவம், சுவை, அளவெல்லாம் வந்திருக்கும். இருபெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னா மார்கழி திங்கள் அப்படின்னா மார்கழினாலும் ஒரு மாசத்தை தான் குறிக்கும், திங்கள்னாலும் மாசம் தான். அதனால 2 பேரும் ஒரே பொருளை குறிக்கிறதுனால மார்கழி திங்கள் அப்படிங்கிறது இருபெயரொட்டு பண்பு தொகை அப்படிம்பாங்க. உவமை தொகை அப்படின்னா நமக்கே தெரியும் இல்லைங்களா, போல, போன்ற அப்படிங்கிற ஓம உறுப்பெல்லாம் இடையில மறைஞ்சு வந்துருந்துச்சு அப்படின்னா அது ஊமை தொகை. ஃபார் எக்ஸாம்பிள் மலர்கை அப்படின்னா மலர் போன்ற கை, அந்த மாதிரி. உண்மை தொகைனா அப்படிங்கிற சொல் வந்து மறைஞ்சு வந்திருக்கும், அண்ணன் தம்பி. ஆக்சுவலா அண்ணனும் தம்பியும் சொன்னா அண்ணன் தம்பின்னு கொடுத்துருக்கனால இது உண்மை தொகை. அடுத்து அன்மொழி தொகை அப்படின்னா இது எதுவுமே இல்லாம வேற ஏதாவது வந்துருச்சுன்னா அது அன்மொழி தொகை. அதாவது சிவப்பு சட்டை பேசினார், இந்த இடத்துல சட்டை பேசாத சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார்னு வரும். அதனால இது வந்து அன்மொழி தொகை. ஸோ இந்த மாதிரி தான் மோஸ்டா நமக்கு வந்து 1 மார்க் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் இங்க இருக்கு பாருங்களேன், தொகைநிலை தொடர்களை வரிசைப்படுத்துக. அன்பு செல்வன் திறன் பேசியில் தொடுதிரையில்
படித்துக் கொண்டிருந்தான். இருக்கு இல்லையா? அதே மாதிரி அனைவரும் மோர் பானையை திறந்து மோர் கொடுக்கவும். அனைவருக்கும் மோர் பானையை திறந்து மோர் கொடுக்கவும். வெண்டைக்காய் பொரியல் மோர் குழம்புக்கு பொருத்தமாக இருக்கும். தங்க மீன்கள் தண்ணீர் தொட்டியில் விளையாடுகின்றன. இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த கற்பவை கற்ற பின் வந்து படிச்சு வச்சுக்கோங்க. அதுல இருந்தும் 1 மார்க் கேட்கலாம். பிளஸ் புக் பேக் 1 மார்க்கும் நம்ம வந்து படிச்சுக்கணும். இது இல்லாம நமக்கு வந்து அடிஷனலா 1 மார்க்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, இங்க பாருங்க. உப்பில்லா பண்டம் குப்பையிலே, ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சோறு பதம், உப்பிட்டவரை உள்ளளவும் நினை, விருந்தும் மருந்தும் 3 நாட்களுக்கு, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. இது வந்து நமக்கு 1 மார்க்ல கேட்கலாம், இல்லைன்னா 2 மார்க்ல கூட கேட்கலாம், 2 கொடுத்துட்டு. அப்புறம் வேற என்ன நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, படிப்போம் பயன்படுத்துவோம். ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னா விருந்தோம்பல், வெல்த் அப்படின்னா செல்வம், பேபி ஷவர் அப்படின்னா வளைகாப்பு, ஹவுஸ் வார்மிங் அப்படின்னா புதுமனை புகுவிழா, ஃபீஸ்ட் அப்படின்னா விருந்து. இது இல்லாம ரொம்ப முக்கியமானது இந்த அறிவை விரிவு செய்தான். ஓகேங்களா? திருக்குறள் தெளிவுரை என்னும் நூலின் ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா வ.உ.சி. அவர்தான். சிறுவர் நாடோடி கதைகள் ஆசிரியர் வந்து கி. ராஜநாராயணன். 6ஆம் திணையோட ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவர் கு. சிவராமன். அதே மாதிரி அடுத்த திருக்குறளையும் பார்த்தீங்கன்னா நமக்கு மேபி 1 மார்க்கை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை கிரியேட்டிவ் 1 மார்க் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது என்னன்னு பாருங்களேன். ஒருவருக்கு எல்லாம் சிறப்பையும் தருவது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒழுக்கம். ஓகேங்களா? இல்லைன்னா ஒழுக்கத்தை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் அப்படின்னா உயிரினும் மேலானதாக பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு எழுதலாம். ஒழுக்கத்தால் எய்துவது அப்படின்னா மேன்மை, இழுக்கத்தால் எய்துவது அப்படின்னா பழி, பெரும் பழி. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பல நூல்களை கற்றாராயினும் அறிவில்லாதவரே யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா உலகத்தோடு ஒத்து வாழ கல்லாதவர். அதே மாதிரி அணி வந்து நமக்கு 1 மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல ஏதாவது அணி இருக்குங்களா? ஓகே, இல்ல. வேரோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. இதில் பயின்று வந்துள்ள அணி ஓமை அணி. ஓகே. பண்ணினம் பாடற்கை பென்றேல் கண்ணினம் கண்ணோட்டம் இல்லாத கண். இந்த குறளோட அணி வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டு ஓமை அணி. யாரால் எந்த உயர் பண்பு கொண்டவர்களால் பிறருக்கு உதவுதல் என்ற உயர்ந்த நிலையை அடைய முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விடாமுயற்சி. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த நச்சப்படாதவன் செல்வம் நடுவொருள் நச்சமரம் பலத்தற்று. இதில் பயின்று வந்துள்ளக்கூடிய அணி வந்து பாத்தீங்கன்னா ஓமை அணி. அடுத்து இங்க பாருங்க. பெருநாவலர் இல்லைன்னா முதற்பாவலர், அதுவும் இல்லைன்னா பொய்யில் புலவர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா திருவள்ளுவர். திருவள்ளுவர் டேஸ் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் அப்படின்னா 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். அடுத்து பொருட்பாவில் உள்ள அதிகாரங்கள் 70, இன்பத்துப்பாலில் உள்ள அதிகாரங்கள் 25, அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்கள் 38. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் நமக்கு மோஸ்டா இதுல இருந்து தான் 1 மார்க்ஸ் கேட்பாங்க. இது தவிர வேற எதுவுமே வராது. ஓகேங்களா? அதே மாதிரி புக் பேக் 1 மார்க்ஸ் நீங்க படிச்சு வச்சுக்கிட்டாவே போதும். இதோட 3rd யூனிட் நமக்கு முடியுது. நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும் அப்படின்னு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தாவே போதும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணி அவங்களுமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிக்கோங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த யூனிட்டோட வீடியோஸ் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தா மட்டும் போதும். ஓகேங்களா? ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம்.